கடந்த வாரங்களிலே நாம் ஆசரிப்பு கூடாரத்திலே முக்கியமான உடன்படிக்கை பெட்டியும் அந்த பெட்டிக்கு மேலே வைக்கப்பட்ட கிருபாசனம் என்ற பகுதியையும் நாம் தேவ கிருபையினாலே நாம் சிந்தித்தோம். கடந்த வாரத்திலே கிருபாசனத்தை குறித்து நாம் சற்று கவனித்தோம். இந்த நாளிலும் நான் அதையே தொடர்ந்து கவனிக்கலாம் என்று எண்ணுகிறேன். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமாய் இருக்க கடவது. பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலே வைப்பாயாக. ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனையும் பண்ணிவை. அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனுடைய ஏக வேலையாய் இருக்கும்படி அவைகளை பண்ண கடவாய். அந்த கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை உயர விரித்து தங்கள் சட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவளுமாய் இருக்க கடவது. கேருபீன்கள் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாய் இருப்பதாக. கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டின் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள் மடியிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்கப் போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆசரிப்பு கூடார பகுதியில் இருந்து நீர் எங்களுக்கு கற்பித்து கொண்டு வருகிற நல்ல பாடங்களுக்காக, ஆலோசனைகளுக்காக, வெளிப்படுத்தல்களுக்காக, சத்தியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் சத்தியாவியாகிய நீர் சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிற தேவன் இந்த நாளிலே இறங்கி வந்து எங்களை நடத்த வேண்டிய சத்தியத்துக்குள்ளே எங்களை நடத்த, எங்கள் இருதயங்களை பக்குவப்படுத்தி, எங்கள் இருதயங்களை கண்களை தெளிவாக்கி நாங்கள் அறியவே இருக்கிற பிரகாரமாக நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். பிரைஸ். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரங்களிலே நாம் கவனித்தது போல ஆசரிப்பு கூடாரத்திலே உள்ள ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு காரணங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பலிபீடம் பலி செலுத்துவதற்காக, தொட்டி தண்ணீர் கால் கழுவுவதற்காக, குத்துவிளக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காக, அப்பம் மேஜை போஜன பலியை செலுத்துவதற்காக, தூபபீடம் தூபம் போடுவதற்காக, இப்படி பல காரியங்களுக்காக நாம் ஒவ்வொரு பொருட்களும் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த கிருபாசனம் என்ற பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது, நாம் வாசித்த பகுதியிலே 2 காரியங்கள் நிறைவேறுவதற்காக அந்த கிருபாசனம் வைக்கப்பட்டிருக்கிறதாக 22ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை அங்கே சந்திப்பேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கை கொள்ள வேண்டிய காரியங்களை நான் உனக்கு போதிப்பேன். 2 காரியம் அந்த ஆலயத்துக்குள்ளே நடக்கிறது. ஒன்று தேவனுடைய சந்திப்பு, இன்னொன்று தேவனுடைய போதனை அல்ல தேவனுடைய சத்தியங்களை ஆண்டவர் என்ன செய்யணும், ஜனங்கள் என்ன செய்யணும், நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் காட்டும்படியாக 2 காரியங்கள் அங்கே இல்லாமல் இருந்திருந்தால் இது வெறும் மனுஷன் மாத்திரம் செய்கிற ஒரு காரியமாக இருந்திருக்கும். மனுஷன் மாத்திரம் போயிட்டு பலி செலுத்தி
பானபலியை வாத்து சுத்திகரித்து மனிதனுடைய வேலையாக மாத்திரம்தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய பணி எங்கே நிறைவு பெறுகிறது கேட்டால், அவர் போதித்து அவர் சந்தித்து காரியங்களை நடத்துகிறது இந்த கிருபாசனம் என்ற பகுதி இருக்கிற பகுதி தான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. இந்த கிருபாசனத்தை குறித்து கடந்த வாரத்திலே நாம் ஒரு சில பகுதிகளை நாம் தேவ கிருபையினாலே நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு நான் மீதி பகுதியை நான் நேரடியாக டைம் இல்லாதனாலே நான் நேரடியாக அதற்குள்ளே நான் போகிறேன். நான் கடந்த வாரம் சொன்னது போல நிறைய பொருட்கள் இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே இருந்தது. வேண்டுமானால் ஒரு முறை அந்த ஆசரிப்பு கூடாரத்தை தம்பி போடுங்க. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே நாம் உள்ளே பிரவேசிக்கும் போது, உள்ளே வரும்பொழுது இங்கே வாசல் வழியாக உள்ளே போனால் இங்கே பலிபீடம் இருக்கிறது, இங்கே தொட்டி இருக்கிறது. இந்த கூடாரத்துக்குள்ளே வருவோமானால் இங்கே மேஜை, குத்துவிளக்கு, தூபபீடம் என்ற 3 பகுதி இருக்கிறது. இங்கே உள்ளே வருவோமானால் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது, அதற்கு மேலே கிருபாசனம் என்ற பகுதி இருக்கிறது. இங்கே 3 பொருள் இருக்கிறது, வெளியிலே 2 பொருள் இருக்கிறது, இங்கே 2 ஆக மொத்தம் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வைக்கப்பட்ட 7 பொருட்கள் இருக்கின்றன. இந்த 7 பொருட்களிலே இந்த கிருபாசனத்தை தவிர மற்ற எல்லாமே பூமியிலே வைக்கப்பட்டிருக்கு. எல்லாருடைய இருப்பிடமும் எங்களுக்கு கேட்டால் மண்ணு மேலே தான் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கிருபாசனம் என்று சொல்லுகிற பொருள் மாத்திரம் இந்த பெட்டியின் மேலே ஒரு மூடியாக வைக்கப்பட்டிருக்கு. அது தரையில் வைக்கப்படலை, அது மூடியாக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. அதிலும் நான் யோசித்து பார்த்தேன். இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து நாம் கவனிக்கும் பொழுது அதற்கு 8 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் சிந்தித்தோம். எத்தனை பேர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறீர்கள் என்று தெரியாது. 8 விதமான பெயர்கள் இந்த உடன்படிக்கை பெட்டி என்ற பொருளுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. ஒன்று, முதலாவதாக அது பெட்டி, இரண்டாவதாக அது உடன்படிக்கை பெட்டி, மூன்றாவதாக அது கர்த்தருடைய பெட்டி, நாலாவதாக கர்த்தராகிய ஆண்டவருடைய பெட்டி, ஐந்தாவதாக வல்லமை விளங்கும் பெட்டி, பரிசுத்த பெட்டி, சேனைகளின் கர்த்தருடைய ஆண்டவருடைய பெட்டி. ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கத்தை நாம் கவனித்தோம். ஆனால் 8 பெயர்கள் இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த கேருபீன்கள் அல்லது இந்த சாட்சி பெட்டியை மேலே வைக்கும் பொழுது இதுக்கு ஒரு பெயர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சாட்சி பெட்டியின் மேல் இதை வைப்பாயாக. அங்கே உடன்படிக்கை பெட்டின்னு கூட சொல்லப்படலை. 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சாட்சி பெட்டியின் மேல் வைப்பாயாக. அப்போ எப்போதுமே இந்த கிருபாசனம் எதன் மேலே இருக்கும் என்று கேட்டிங்கன்னா ஒரு சாட்சி பெட்டியின் மேல் தான் அது இருக்கும். அந்த சாட்சி இல்லாத ஒரு பெட்டியின் மேலே அது இருக்கவே இருக்காது. கடந்த வாரத்தில் சொன்னது போல அந்த பெட்டி தேவனுடைய பிள்ளைகளானால் நமக்கு என்ன பெயர் இருக்கணும் என்று கேட்டால் நம்ம ஒரு சாட்சி பெட்டியாக இருக்கணும். நம்ம மேல் அந்த கிருபாசனம் அல்ல தேவனுடைய சந்திப்பின் இடம், தேவனுடைய போதனையின் இடம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டுமானால் நான் எல்லா பயத்தோடும் எல்லா தாழ்மையோடு நான் சொல்லுவேன். என்ன இருக்கணும் என்று கேட்டிங்கன்னா தேவன் நம்மேல் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தணுமானால் நாம் பெட்டியை சுமக்க வேண்டுமானால் நமக்கு என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா நாம் யாராக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா சாட்சி பெட்டியாக இருக்கணும். இன்றைக்கு தேவன் எந்த பெட்டியின் மேல் தன்னை அந்த கிருபாசனத்தை அமைக்கிறார் என்று சொன்னால் சாட்சி பெட்டியின் மேல். நான் சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்
இந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக என்றால் சாட்சியாக இருக்கும்படி. சாட்சி இல்லாத ஒரு மனிதனிடத்திலே தேவனுடைய சந்திப்போ அல்லது தேவனுடைய வார்த்தைகளையோ நாம் பார்க்கவே முடியாது. துன்மார்க்கனை நோக்கி, நீ என்னுடைய வார்த்தையை எடுத்திருக்க என்ன நியாயம் என்று கேட்டார். துன்மார்க்கன் வார்த்தையை சொல்லலாம், பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் உனக்கு என்ன நியாயம், என் வார்த்தையை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன நியாயம் என்று கேட்டார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. எப்படியும் நான் காரியத்துக்கு வருகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சாட்சியாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு இந்த உலகத்திலே ஆண்டவரை விட்டு போயிருக்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூதேயாவிலே, சமாரியாவிலே, கலிலேயாவிலே சாட்சிகளாக இருங்கள் என்று சொன்னார். சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லலை. இன்றைக்கி நிறைய பேர் சாட்சி சொல்கிறாங்க, ஆனால் வாழ்க்கையில் சாட்சியாக இருக்கிறதில்ல. தேவன் தம்மை வெளிப்படுத்த வேண்டுமானால் சாட்சி உள்ள மக்களைத்தான் தேவன் தேடுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அறிகிற அறிவின் பாருங்க, பவுல் சொல்ல எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் எப்படி தன்னை அறிகிற அறிவினுடைய வாசனையை எப்படி வெளிப்படுத்துகிறார்னா, எங்களை கொண்டு வெளிப்படுத்துகிறார். எங்களை கொண்டு, விசுவாசிகளை கொண்டு, ஊழியர்களை கொண்டு கர்த்தரை அறிகிற அறிவினுடைய வாசனையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று கேட்டால், வேதம் சொல்லுகிறது, எங்களை எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணி அல்லது ஒரு ஜெயகரமான வாழ்க்கையை வாழ பண்ணி. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தேவன் தன்னை பற்றிய ஒரு அறிவை மற்றவர்கள் அடைந்து கொள்ள வேண்டுமானால், மற்றவர்கள் அந்த தேவனை பற்றிய அறிவுக்கு நேராக கண்டுகொள்ள வேண்டுமானால், யாரை ஆண்டவர் பயன்படுத்துகிறார்னா, பெரிய பிரசங்கியார் இல்லை, பெரிய சாதுரியமான ஒரு பிரசங்கியாரை கொண்டு ஆண்டவர் தேவனை அறிகிற அறிவுக்கு நேராக நடத்துறதில்ல. யார் தேவன்னு கேட்டிங்கன்னா, வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு மனிதனை கொண்டு தேவன் தம்மை பற்றி உள்ள ஒரு அறிவை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ மற்றவர்கள் தேவனுடைய அறிவுக்கு நேராக அறிந்து கொள்ள வேண்டுமானால், நான் மறுபடியும் தாழ்மையாக சொல்லுகிறேன், யார் வேணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதுரியமான மனிதன் இல்லை, ஒரு ஞானமான ஒரு மனிதன் இல்லை, வாழ்க்கையை வெற்றி சிறப்போடு எல்லா இடங்களிலேயும் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழுகிற அல்லது ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுகிற ஒரு மனிதனை கொண்டுதான் தேவன் தன்னை பற்றி உள்ள அறிவை இந்த உலகத்துக்கு கொடுக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பொதுவாக நீங்கள் கவனித்தீர்களானால், யாக்கோபு ஒரு இடத்துல சொல்லுவார், என்னுடைய வாசனையை நீங்கள் கெடுத்து போட்டீங்கன்னு சொல்லுவார். என்னுடைய வாசனையை கெடுத்து போட்டீங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே அதற்கு காரணமாக இருந்த சம்பவத்தை நீங்கள் 34ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தில் எனக்கு அந்த யாக்கோபுக்கு குமாரத்தி ஆகிய தீனாள் என்று சொல்லுகிற பெண், அவள் ஒரு எபிரேய பெண். அவள் உலகத்து மக்கள் எப்படி இருக்காங்க, உலகத்து பெண்கள் எப்படி இருக்காங்க என்று பார்க்கிறதுக்காக அவள் ஏமோருடைய பட்டணத்துக்குள்ளே போனாள். அங்கே போனால் அந்த ஏமோருடைய பிரபு இவளுடைய அழகை பார்த்து அல்லது இவளை ஒரு அந்நிய ஸ்திரியாக பார்த்து அவளை கற்பழித்து போட்டான். இந்த செய்தி இந்த 12 பிரதர்ஸுக்கு போய் கிடைச்சது. உடனே அவர்கள் ரொம்ப கோபமாக வந்தாங்க. வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், ரொம்ப நயவஞ்சகமாக அந்த எமோரியரை கூப்பிடுறாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா, நான் உங்கள் மகளை ரொம்ப நேசிக்கிறேன், நான் அவளை விவாகம் பண்ணிக்கிறேன், எவ்வளோ பரிசம் வேண்டுமானாலும்
நான் தருகிறேன். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசித்தீங்கன்னா பரிசம் கொடுத்தது பெண்கள் அல்ல, ஆண்கள் தான். வேதம் முழுவதும் பரிசம் அல்லது டௌரி கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் தான் பெண்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் பெண்களுக்கு ஆண்கள் கொடுக்கறது எப்போ எந்த கலாச்சாரத்தில் வந்ததுன்னு தெரியாது. ஆனால் பைபிள் கல்ச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு ஆண்கள் தான் கொடுக்கறது தான் கல்ச்சர், பைபிளுடைய கல்ச்சர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ எவ்வளோ பரிசை வேண்டுமானாலும் நான் தர்றேன் என்று அவங்க சொன்ன பொழுது அவன் பிரதர் சொல்கிறாங்க பாருங்க, 34ஆம் அதிகாரம், ஆதியா 34ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனத்தை வாசிங்க. விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கல் ஆகாது, அது எங்களுக்கு நிந்தையா இருக்கும். விருத்த சேதனம் இல்லாத ஒரு புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுத்தால் அது எங்களுக்கு நிந்தையா இருக்கும், அது பெரிய அவமானமா இருக்கும். அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களை போல விருட்சேதனம் பண்ணிட்டா நீங்க எங்களுக்கு ஏக ஜனமா இருப்பீங்க. நீங்க எங்க தங்கச்சை நான் பண்ணித்தரேன் என்று சொல்லி சமாதானமா பேசுறாங்க. இவங்களும் நம்பிட்டு போய் அந்த ஊர்க்காரங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த தீனாள் மேல் இருந்த பிரியத்தினால இவன் தலைவன், இவன் அங்கே பிரபு ராஜா மாதிரி இருக்கிறான். அவங்க போய் ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு இவங்களோட நான் விருட்சேதனம் பண்ணிட்டா ஏக ஜனமாக இருப்பாங்க, இவங்களோட வியாபாரம் பண்ணலாம், இவங்களுடைய குமாரத்திகளை நாம கொள்ளலாம், அவங்களுடைய குமாரத்திகளை நாம கொள்ளலாம் என்று சொல்லி எல்லாரையும் கன்வெர்ட் பண்ணிட்டான். அத்தனை பேரையும் எங்கே பண்ணிட்டான்னு சொன்னீங்கன்னா இவங்களுடைய மார்க்கத்தை கொண்டு வந்துட்டான். ஒரே நாளில் எதையோ வச்சு ஏதோ ஒன்று நடந்ததுங்க. வசனம் நடந்ததோ பொண்ணு நடந்ததோ, பொண்ணுக்காக மனம் திரும்பினானோ வசனத்துக்காக திரும்பினானோ பட்டணம் முழுவதும் மனம் திரும்பிடுச்சு. எல்லாரும் ஏக ஜனமாக இருப்போம், நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம், நமக்குள்ள வேண்டாம் பாகுபாடு வேண்டாம், நாம் எல்லாரும் ஏக நமக்கு தடை என்ன, விசேதனை மட்டும்தான் தடை, நாம் அதை செய்திருவோம். எல்லாரும் பண்ணிட்டாங்க. 3ஆம் நாள் நோவு எடுத்த போது இவனுங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா 2 பேரும் லேவியும் சிமியோனும் பட்டயத்தை எடுத்துட்டு போய் பட்டணத்தில் உள்ள அத்தனை பேரையும் வெட்டி கொண்டுட்டாங்க, தீர்த்துட்டாங்க, எல்லாரையும் கொலை பண்ணிட்டான். அப்பாவிங்க ஒரு குற்றமறியாத பாவமறியாத ஜனங்களை எல்லாரையும் தீர்த்துட்டான். அந்த தங்கள் தங்கையை கெடுத்தவன் மாத்திரம் இல்லை, பட்டணத்தையே அழிச்சிட்டான். அப்போதான் யாக்கோபு சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய வாசனையை கெடுத்து போட்டீங்கடா, ஒரு அப்பாவிகளை நீங்கள் இந்த மாதிரி அழித்து நீங்கள் வாசனையை கெடுத்து போட்டுட்டீங்க என்று சொல்லி கடைசியாக 49ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாரும் அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த 49ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்கன்னா, உக்கிரகமான உங்களுடைய மூர்க்கம் ஒளிவதாக, நீங்கள் செதறிப்போங்க, நீங்கள் ஏக ஜனமாக இருக்கக்கூடாது, ஏக ஜனமாக இருப்போம் என்று சொன்ன மக்களை உங்களுடைய கோபத்தினால் நீங்கள் செதறடிச்சிங்க. அந்த மூர்க்கம் ஒளிவதாக, அந்த மூர்க்கம் அழிவதாக. அப்போ வாசனை எதனால கெட்டு போச்சு, தகப்பனுடைய வாசனை எதனால கெட்டு போச்சு. இதுவரைக்கும் வாசனையாக இருந்த அவங்க உடனடியாக இவங்களுடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சாங்க, இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்க, இந்த வார்த்தைக்கு அவங்க அர்ப்பணித்து ஒரு பெரிய ஊரே ஒரு கன்வெர்ட்டுக்குள்ளே வந்துடுச்சு. ஆனால் இதெல்லாம் அழித்தது என்ன என்று கேட்டிங்கன்னா, வாசனை ஏன் கெட்டு போச்சுன்னா கோபம். ரட்சிக்கப்பட்டவர்களை கூட நாசமாக்கின என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாலே பழைய விசுவாசிகள்கிட்ட இருந்த கோபம் அவங்க மாதிரியா இல்லை. புதிதாய் வந்தவர்களுக்கு இவங்க யாரா இல்லைன்னா இவங்க மாதிரியா இல்லை. நான் நினைக்கிறேன் இந்த கோபத்தினால அவர்களை பெரிய வாசனையை கெடுத்துட்டாங்க. இன்றைக்கு அநேக பேருடைய சாட்சிகள் எங்கே கெட்டு போச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோபம் ஒளிவதாகன்னு சொல். அநேக தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட சாட்சியாக இருக்க முடியல. மூக்க சிந்திர சளி மாதிரி தான் அவங்களுடைய கோபம். முற்கோபிகள், அவங்களுடைய அன்பு காட்ட வேண்டியவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக அன்பை செலுத்த வேண்டியவர்கள்,
தேவனுடைய சாயலான அன்பை காட்ட வேண்டியவர்கள். இன்றைக்கு விசுவாசிகள் என்ற பெயரில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய கோப சுபாவத்தை எடுத்தீங்கன்னா, அவங்களுடைய பேச்சில் கோபம், அவங்களுடைய பார்வையில் கோபம், அவங்களுடைய முகமே ஒரு கோபமான ஒரு முகம், வார்த்தையில் கோபம். அதான் சொல்லப்படுகிறது, கேட்கிறதுக்கு தீவிரமாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இரு. வெயிட் பண்ணு, கோபிக்கிறதுக்கு தாமதமாயிரு. அநேகருடைய சாட்சி எங்கே கெட்டு போச்சுன்னு கேட்டிங்கன்னா, கோபத்தினால கெட்டு போச்சு. சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிட்டாங்க. சிதறப்பட்டு போவீர்கள். நாம் சொல்ல அருமையான கர்த்தர், நம்முடைய வாழ்க்கையை நாம் சாட்சியோடு காப்பாற்றி கொள்ள வேண்டுமானால் நம்முடைய சுபாவங்கள் ரொம்ப மிக முக்கியமானது. இவ்வளோ பாருங்க, மேன்மையாக இருந்த ஒரு மோசேயை எங்கே இழந்து போயிட்டார்னா, ஒரு கோபத்தில். இன்றைக்கு ஆண்டவர் இந்த விதமான ஒரு நியாய தீர்ப்பை நம்முடைய மத்தியில் உடனே எழுதுவார்னா, எத்தனை பேர் இன்றைக்கி இந்த விசுவாசிகளாக இருப்பாங்க அப்படின்னு தெரியாது. பாஸ்டருக்கு பார தெரியாது, விசுவாசிகள் இருப்பாங்களா தெரியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. நமக்கு ரொம்ப லைசன்ஸ் கொடுத்துருக்கு கிருபை. இன்றைக்கி நிறைய பேர் கிருபையை ரொம்ப பேசுகிறான். அந்த கிருபை நம்ம மேலே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன், பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகின இருக்கிற மாதிரி நம்ம பைபிளில் வேற மாதிரி எழுதணும். கோபம் பெருகின இடத்துல. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பேசிகிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகினுச்சுன்னா அதில் என்ன பாவமானா செய்யலாமா. இன்றைக்கு சபை ஒரு தவறான, ஒரு பாஸ்டர் பேசுகிறாரு, ஒரு சபை தவறான வழியில் போய்கிட்டு இருக்கு. கிருபையை அறியாததுனால பாவத்தை பேசுகிறாங்க. பரிசுத்தமானு பேசுகிறாங்க. நான் பரிசுத்தமாக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பரிசுத்தமானது கிருபை ஆயாச்சு. அதில் என்ன வேணாலும் செய்யலாம். நீ என்ன வேணாலும் செய்யலாம். 2 பொண்டாட்டி வச்சுக்கலாம், 3 பொண்டாட்டி வச்சுக்கலாம். நீ என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன அக்கிரமம் வேணுமானாலும் செய்யலாம். அதெல்லாம் கிருபை மூடிடும். எல்லாம் கிருபை வந்து அப்படியே மூடிடும். அப்போ அதே மாதிரி தான் நான் சொல்லுவேன், நீ என்ன வேணுமாலும் கோபம் பண்ணலாம், நீ அடிக்கலாம், உதைக்கலாம், கோபத்தில் கொலை கூட செய்யலாம். ஏன்னா கிருபை மூடிடும். இன்றைக்கு எவ்வளோ வேத புரட்டர்களாக இந்த வேதங்களை புரட்டி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுவேன், கிருபை மூடுதோ மூடலையோ வாசனை கெட்டு போயிடுது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கோபம் என்ன செய்யுதுன்னா, நம்முடைய தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நாவடக்க இருக்கணும், நம்முடைய கோபத்தை அடக்க தெரியணும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் வந்து கேட்க மாட்டார் நினைக்கக்கூடாது. தேவன் வந்து அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறார். ஒரு முறை நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், அடிக்கடி சொன்னால் கூட தவறில்லை, பாடத்துக்காக தானே சொல்கிறேன். அந்த நம்ம சர்ச்சு முதல்ல அங்கே இருந்துச்சு, அந்த கார்னரில் இருந்துச்சு, அந்த மூலையில். அதுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் கிணத்து மேலே தான் உட்காந்துருக்காங்க. கிணறு இருக்குது, பயப்படாதீங்க, உள்ளே போக மாட்டீங்க. அந்த கிணறு இந்த மூடலில் ஸ்லாப் போட்டு, ஸ்லாப் மேலே சேர் போட்டிருக்கோம், அதில் ஒரு ஸ்லாப் இருந்துச்சு. இங்கே சர்ச்சு இருந்துச்சு, இது ஒரு காலி இடம். இங்கே வந்து ஒரு கொட்டகை இருந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன், எப்போதும் காற்றுக்காக இந்த வாசலில் உட்காந்து வாசிக்கிட்டு இருப்பேன். அப்போ நினைக்கிறேன், கேப்ரியலுக்கு வந்து ஒரு 3 வயசு இருக்கனே, சின்ன பையன், சரியாக பேச தெரியாத ஒரு வயசு அவன். இப்போ நாங்கள் பைபிள் திரும்பி பார்த்தா கேப்ரியல் ஒரு கல்லை எடுத்து அந்த கிணத்துக்குள்ளே போட்டான். என் கண்ணால் பார்த்தேன், கல்லை போட்டான். இப்போ நான் நினச்சேன், இந்த கல்லை தூக்கி போடுறான், நாளைக்கு எனக்கு வாசல்லே இருக்குது, அங்கே வாசல் பக்கத்தில் கிணறு, நாளைக்கு என்ன தான் தூக்கி போட்டுற போகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மெல்ல சிரிச்சுக்கிட்டே வந்து, அதனை அந்த கல்லை கிணத்துல போடக்கூடாதுப்பா, எதுவும் போடக்கூடாதுப்பான்னு சொன்ன. அவனுக்கு 3 வயசு இருக்காது, அவனுக்கு என்ன கிராமராக தெரியும், கிராமட்டிக்கலாக பேசுகிறதுக்கு. அவன் சொன்னால் நான் போடலைப்பான்னு. எனக்கு கொஞ்சம் சூடாயிடுச்சு. ஏன்னா போடுறத நம்ம கண்ணால் பார்த்தோம், அவன் வந்து போடலைன்னு சொல்கிறான். 2வது நான் ரொம்ப அன்பாச்சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், இல்லைப்பா அதில் ஒன்று போடக்கூடாது. அவன் திரும்பவும் சொன்னான், போடலைப்பான்னு. எனக்கு டெம்பரேச்சர் ஏறிட்டே வந்துச்சு. 3வது முறையாக சொன்னேன், அதில் போடக்கூடாது. அவன் அதே பதிலை சொன்னான், போடலைப்பான். 3-4 முறை என்ன சொன்னேன் நினைக்கிறேன், எத்தனை முறை சொன்ன.
சொல்லிட்டே ரொம்ப பொறுமையாக சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் அவன் திரும்ப திரும்ப போடலைப்பான். வந்தது பாருங்க, எனக்கு விட்டுதேன் ஒன்று அங்கே அடித்ததில் வீட்டுக்குள்ளே போய் விழுந்தான். ஒரு அடியில் 3 வயசு பிள்ளை ஏன் அடி தாங்குவான் அவன். நான் நினச்சிட்டேன் நான் பெரிய பரிசுத்தவான், நம்ம பிள்ளை இந்த சின்ன வயசுலேயே நம்ம பொய் சொல்லாமல் வளர்க்குறோம். கொடுத்ததில் 1க்கு 2க்கு எல்லாம் போய் கத்துறான். எங்கள் ஒய்ஃப் என்னங்க என்னங்க என்னங்கன்ற. நான் சொன்னேன், இந்த சின்ன வயசில் பொய் சொல்ல படிக்கிறான். நான் கண்ணால் பார்த்தேன். அவன் கல்லை தூக்கி போடல் முழங்கால் போடுறான். முழங்கால் போட வச்சுட்டேன். நான் என்னமோ பெரிய சாதனை புரிஞ்சிட்ட மாதிரி வச்சுட்டேன். அப்போ என் துணியெல்லாம் நான் தான் துவைப்பேன். ஊற வச்சிருந்தேன். துணியை ஊற வச்சுட்டு தான் ஊற வச்சுட்டு வாசிக்கிட்டு இருந்தேன். அடித்து போட்டு அவனை முழங்கால் போட வச்சுட்டு நான் துணி துவைச்சி முடிக்கிற வரைக்கும் என் முழங்காலில் நிற்கணும். துணியை எடுத்தேன். கிளியர் வாய்ஸ், தாமஸ் நீ ஒரு பொய்யுமே சொன்னது இல்லையா? நான் எடுக்கட்டுமா பெரம்ப? அப்படியே துணியோடு அந்த பாக்கெட்டில் விழுந்தேன். துணியோட பாக்கெட்டில் விழுந்தேன். கடந்து கத்துனேன், இயேசுவே என்னை மன்னிச்சிரும், என்ன மன்னிச்சிரும். அந்த சின்ன பயலை நான் இவ்வளோ பெரிய மனுஷன், தகப்பனாக இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும், எதில் அடித்தேன் நான்? நம்ம அடிக்கிறதுக்கு ரூல் இருக்குது, நம்ம அடிக்கிறதுக்கு பலன் இருக்குது. ஆனால் நமக்கு நியாயாதிபதி இருக்கிறாரு. கடந்த ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட காதலி ஆளுதான், என்னை மன்னிச்சிடும் ஆண்டவரே. ஏன்னா அதில் இந்த பிள்ளை அடிக்கிறது இல்லை. நான் அடித்திருந்தாலும் காரணத்தோட கோபத்தோடு அடித்ததில்லை. ஆனால் அன்றைக்கு நான் கோபத்தோடு அடித்தேன். என்னுடைய உள்ளத்தில் ஆவியான பல இடங்களிலே என்னை இந்த விதமாக என்னை உடைச்சி என்னை நொறுக்கி இன்றைக்கெல்லாம் என்னெல்லாமோ அடிச்சிட்றான். மனைவியை அடித்து போட்டுறான், பிள்ளையை அடித்து போட்டுறான். ஒன்றும் உணர்வு இல்லை, சொரணையும் இல்லை, சூடு இல்லை, சொரணையும் கிடையாது விசுவாசிகளுக்கு. நான் தாழ்மையாக சொல்லேன், கர்த்தர் எனக்கு கிருபையாக அந்த சொரணையை தந்தார். அப்போ நான் அன்றைக்கு யோசித்தேன், ஆண்டவர் பாருங்கள், நம்முடைய ஒரு சின்ன ஆக்ஷன் கூட கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கார். நம்ம பார்க்கல நினச்சிடக்கூடாது. கர்த்தர் பார்க்கல, நம்ம விளையாடுற விளையாட்டெல்லாம் விளையாடலாம், என்ன வேணுமானால் நம்ம செய்யலாம், அவர் கண்ணு தெரியாது, அவர் பாட்டில் உட்கார்ந்துருப்பார் அப்படின்னு. ஆண்டவர் தன்னுடைய யாரை அன்பு கூறுகிறாரோ அவர்களை சிக்ஷிக்கிறார். சின்ன விஷயத்தை கூட கர்த்தர் கவனிக்கிறார். உங்களை சின்ன விஷயத்துலேயும் கவனிக்கலை, பெரிய விஷயத்துலையும் கவனிக்கலைன்னா நான் எப்போவுமே சொல்லுவேன், உன்னை தண்ணி தெளித்து விட்டார்னு அர்த்தம். சிலர் ஆண்டவர் என்னை கேட்குறதே இல்லை, என்னை உன்னை தண்ணி தெளித்து விட்டாரு, இது என்ன சொன்னாலும் கேட்காத மரமாட்டேன், இதுக்கு போய் நான் டைம் என்ன வேஸ்ட் பண்ணுறது, தண்ணி தெளித்து விட்டார்னு அர்த்தம். பட் உன்னை சின்ன காரியம் எவனை நேசிக்கிறாரோ அவனை தன்னுடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக்குறார். தேவன் சிட்சிக்கிறார். அதனால தான் சொன்னால் சிட்சியை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவன் நம்மை ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட நம்ம சிட்சிக்கிறார், நம்மை கேட்கிறார் என்று சொன்னால் நாம் பாக்கியவான்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், நம்ம அதுக்கு அர்ப்பணிக்கணும். அதனால தான் நான் சொல்லுவேன், நீங்கள் நினச்சிக்காதீங்க நம்ம கோபத்தெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு சும்மா கம்முன்னு உட்கார்ந்துருக்காரு, நம்மளை ரொம்ப இரக்கம் உள்ளவர், ரொம்ப உருக்கம் உள்ளவர், ரொம்ப மன்னிக்க தயபெருத்தவர் என்றெல்லாம் நினச்சிடாதீங்க. கர்த்தர் ஒரு சின்ன சின்ன ஆக்ஷனை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார். நாம் அது கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் தான் கர்த்தர் நம்மகிட்ட பேசுவாரே தவிர மற்றபடி எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டார். அவருக்கு ரொம்ப பிஸி ஷெட்யூல் இருக்குது. சும்மா நம்ம மட்டும் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டார். நாம் சொன்னால் அது கீழ்ப்படிவோம், அதை சீர்படுத்துவோம், சரிப்படுத்துவோம் என்பது இருக்குமானால், ஏன்னா தவறு செய்யாத மனுஷன் இல்லை. ஆனால் எந்த விதத்தில் ஒன்றை நம்ம மறந்து போகக்கூடாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையினுடைய சாட்சியை வச்சு தான் தேவன் தம்முடைய பற்றிய அறிவை தேவன் வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய அதனால்தான் இந்த சாட்சி பெட்டியின் மேல் நீ வைப்பாயாக என்று எழுதினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. நான் யோசித்து பார்த்தேன், இந்த பேதுருடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா
பேதுருவுக்கும் பவுலுக்கும் சில விஷயங்களில் முரண்பாடு இருந்தது. பேதுரு வந்து ஒரு முறை பேதுருவை பற்றி பவுல் எழுதுகிற வேளையில், பேதுரு பெரியவர், அவர் வயதில் மூத்தவர், அனுபவத்தில் மூத்தவர், பவுல் சின்னவர் தான். ஆனால் எனக்கு பவுல்கிட்ட பிடித்த ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் இந்த கலாத்தியர் நிருபத்தை நீங்கள் வாசித்தால் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் அந்தியோகியா வந்தபோது பேதுரு மேல குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எப்படி பேக்கில் இருக்கல, இல்லை அங்கே போய் நான் எங்கேயா போய் சொல்லிக்கிட்டு இல்லை. பேதுரு மேலே குற்றம் சுமந்தது என்று அறிந்த பொழுது, பவுல் சின்னவர் தான், பேதுரு பெரியவர் தான். என்ன பேசினார்னா முகமுகமாக ஏற்றார். என்கிட்ட பவுல்கிட்ட எனக்கு பிடிச்ச காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முகமுகமாக குற்றம் சுமந்து நேரடியாக கிளியர் பண்ணிவிடுவார். அதை வந்து மறைக்கிறலாம் இல்லை. அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பேதுரு வந்து அந்தியோகிக்கு வந்தார். அந்தியோகியா வந்து பிரஜாதிகள். அப்போ அந்தியோகிக்கு வந்தபோது அவர் வந்து பிரஜாதியாருடனே சாப்பிட்டார். யூதர்கள் பொதுவாக பிரஜாதிகளோடு சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் நிறைய சம்பவங்களை நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் வந்து அந்த சமாரியா ஸ்திரீ இடத்துல இயேசு தண்ணி கேட்கும்போது, நீர் யூதனாக இருக்க சமாரியா ஸ்திரீ இடத்துல என்னிடத்துல வந்து நீ தண்ணி கேட்கலாமான்னு கேட்டான். அப்போ சமாரியா ஸ்திரீகள் வந்து தாழ்வானவர்கள், இவங்க வந்து யூதர்கள் வந்து ரொம்ப தங்களை உயர்வாக நினச்சிருக்காங்க, நாம் கர்த்தருடைய ஜனம் நினச்சவங்க. அதனால் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க சமாரியார்கிட்ட. ஆனால் இவளே கேட்குறா, நீ யூதனாக இருக்க தண்ணி கேட்குறியான்னு கேட்குறான். அப்போ அங்கே பேச்சு நடக்குது. அப்போ அங்கே ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அந்த யூதருடன் அந்த பின்னால் கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சீசர்கள் உள்ளே போய் ஆகாரத்தை வாங்கிட்டு வந்து பார்த்தா யாரோட பேசிகிட்டு இருக்காரு? ஒரு சமாரிய ஸ்திரீயோடனே இயேசு தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அதை பார்த்து என்ன பண்ணாங்களா, ஆச்சரியப்பட்டாங்களாம். ஏன்னா சமாரிய ஸ்திரீகள் கூட யூதர்கள் பேச மாட்டாங்க. ஏன்னா இவங்கள ஹோலி பீப்புள். யூதர்கள் வந்து தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த ஜனம். அவங்களுடைய எண்ணமே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நாமெல்லாம் யூத ஜனங்கள், நாம் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவங்க, நாம் தேவ ஜனம், மற்றவங்கெல்லாம் குறைந்த ஜாதி என்று சொல்லுகிறது போல நினைக்கிறவர்கள். இன்றைக்கு நம்ம நாட்டில் கூட அந்த பிராமணர்கள் எடுத்திங்கன்னா அவங்க வந்து தேவ ஜனம், அவங்க தலையில் பிறந்தவங்க. நம்மெல்லாம் சத்திரியமாறு, நாம் தொப்புளில் பிறந்தவங்க, காலில் பிறந்தவங்க, அவங்க தேவ பிரமாணத்தை வாங்கினவங்க, அவங்க உயர்ந்த ஜாதி. அதே மாதிரி யூதர்களுடைய காலத்தில் இப்படி ஒரு ஜனம் இருந்துச்சு. நீங்கள் தேவனால் பிரித்திருக்க, எங்களுக்கு பிரமாணம் இருக்குது, எங்களுக்கு தேவன் இருக்கிறார், எங்களுக்கு எல்லாம் கற்பனை இருக்கிறது, தேவன் எல்லாம் எங்களுக்கு, நாங்கள் தான் உயர்ந்தவங்க. அதனால் அவங்க வந்து ஒரு ஒட்டவே மாட்டாங்க, மற்ற ஜாதிகள் கலக்கவே மாட்டாங்க. யோசேப்புக்கு வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பு அடிமையாக தான் போனான் எகிப்துக்கு. ஆனால் இவங்க சகோதரமார் அங்கே போகும் பொழுது சகோதரர்களுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியாமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், நான் நினைக்கிறேன் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியாமத்தின் புஸ்தகம் தயவு செய்து 44ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, 32ஆம் வசனம் பாருங்க. 43-32. எகிப்தியர் எபிரேயரோட சாப்பிட மாட்டார்கள், அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பாக இருக்கும். அப்போ அங்கே ஒரு சட்டம் சொன்னாங்கன்னா, எகிப்தியரும் எபிரேயரும் ஒன்றாங்க சாப்பிட மாட்டாங்க, ஒன்றா எல்லாம் ஜனங்கள் தான், ஒரே மனுஷர்கள் தான். அப்போ அன்றைக்கே இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. அப்போ அதே போல் பேதுரு வந்து பிரஜாதியாரோட சாப்பிட மாட்டார். ஆனால் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட உட்காந்து சாப்பிட்டாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு வந்து முன்னாலே ஆண்டவர் அழைச்ச பொழுது இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில்
அவர் வந்து ஜெபம் பண்ணும்படியாக உட்கார்ந்த பொழுது ஆண்டவர் ஒரு தரிசனம் காட்டினார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 9 முதல் 16 வசனங்களை நீங்கள் வீட்டில் வாசித்தங்க. அங்கே ஆண்டவர் சொல்கிறார், அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மேலிருந்து ஒரு கூடு இறங்கி வருது. அது அசுத்தமான பறவைகள், மிருகங்கள் அதில் இருக்குது. அதில் ஆண்டவர் சொல்கிறார் அடித்து பூசின்னு சொல்கிறார். அப்போ இவர் சொல்கிறார், அசுத்தமானது ஒன்றும் என் வாய்க்குள்ளே இது வரைக்கும் போனதில்லை, நான் சாப்பிட்டதில்லை. ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பிரமாணம் இருக்குது. அசுத்தமான மிருகம், பரிசுத்தமான மிருகம், அசுத்தமான பறவை, சுத்தமான பறவை அப்படின்னு தேவன் பிரித்து வச்சு சுத்தமானதை மட்டும்தான் சாப்பிடணும். அப்போ இவங்க வந்து குறிப்பிட்ட மிருகங்கள் தான் சாப்பிடுவாங்க, குறிப்பிட்ட பறவைகள் தான் சாப்பிடுவாங்க, எதையுமே சாப்பிட மாட்டாங்க. செத்தது, நறுங்குண்டது இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த புறஜாதிகள் எல்லாமே சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு சுத்தம் இல்லாது சுத்தம் உள்ளது அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, நோ ப்ராப்ளம். அவங்க எல்லாம் சாப்பிட்றவங்க. அப்போ இவங்க சாப்பாட்டிலையும் வித்தியாசமானவங்க. அப்போ ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்குறாரு, இந்த நீ சுத்தம் எல்லாத்தையும் சாப்பிடு. இவன் சொல்கிறான் அடித்து சாப்பிட்டு பழக்கம் இல்லை. அப்போ ஆண்டு சொல்கிறார், நான் சுத்தமாக்கினதை நீ அசுத்தமாக எண்ணாத, நீ சாப்பிடு. 2 தரம் ஆண்டவர் அவிதமாக வந்து பெட்டி போயிடுச்சு. அப்போ இவர் தரிசனத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது கொர்நேலி வீட்டில் இருந்து, கொர்நேலி ஒரு பிரஜாதியான், அங்கேருந்து ஆட்கள் வந்து வாசலில் நிற்கிறாங்க. அப்போ இவங்க தேடி அந்த அவர்கள் விளக்கத்தை சொன்ன பொழுது இந்த பேதுரு அவர்களை தேடி அந்த பட்டணத்துக்கு போகிறார், கொர்நேலியை தேடி போகிறார். அங்கே சொல்லுகிறார் பாருங்க, முதல்ல அவங்க சந்தித்த உடனே அவர் சொல்கிற வார்த்தை 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா, அப்போஸ்தலர் 10:35 வாசிங்க. எந்த ஜனத்தில் ஆயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ, நீதியை தேடுகிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். எந்த ஜாதி ஆனாலும் சரி, தேவனுக்கு பயந்து நீதியை தேடினா அவருக்கு உகந்தவன், அவனுக்கு ஏற்றவன் அப்படின்னு கொர்நேலி வீட்டில் பேசி அவர் தன்னை ஒரு யூதனுங்க நிலைமையை விட்டுட்டு அவங்களோடு இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவி இறங்குகிறது, புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் போகிறது. அதுக்கு பிறகுதான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் வெளியே போச்சு. இப்போ பேதுரு அந்தியோகா பட்டணத்துக்கு போயிருக்காரு. அங்கே போய் இந்த புறஜாதிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்டாரு. ஏன்னா இவர் தெரியும், எந்த ஜனத்தின் ஆயிலும் தேவனுக்கு பயந்து தேவ நீதியை செய்கிற மனுஷன் கர்த்தருக்கு உகந்தவன், கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 11ஆம் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, முதலாவது அந்தியோகியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் விசுவாசிகளுக்கு கிறிஸ்தவர்கள் என்று ஃபர்ஸ்ட் கிறிஸ்தவர்கள் ஆனதே அந்தியோகியா தான். இந்த அந்தியோகியாவுக்கு அவர் போயிருக்கிறார், போய் அவங்களோட சாப்பிட்றாரு. இப்போ சாப்பிட்டவருக்கு யாக்கோபுலேருந்து சிலர் வர்றாங்க. அவங்க பயங்கர நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும், இந்த மோசேயின் பிரமாணத்தை கை கொள்ளணும், ஞானஸ்நானம் எடுத்தாலும் விசுவாசிகளானாலும் யூத பாரம்பரியத்தை கை கொள்ளணும் அப்படின்னு பாரம்பரிய கிறிஸ்தவங்க சிலர் இருக்காங்க. இவங்க வந்த உடனே என்ன பண்ணார்னா, இவங்களோட சாப்பிடாம மாயம் பண்ணுறாரு. தங்களை வந்து என்னமோ இப்போ இதுதான் பரிசுத்தமாக இருக்கிற மாதிரியும் தான் இவங்களோட கலக்காத மாதிரியும். அப்போ பவுல் வந்து முகமுகமாய் கண்டிக்கிறார். நீ வந்து அன்றைக்கு என்ன சொன்ன, அன்றைக்கு யூத ஜனமும் எல்லாம் ஒன்று தான், தேவனுக்கு பயந்து நடக்கிறவெல்லாம் ஒன்று தான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வைராக்கியமாக இருக்கிற சிலரை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக, மனுஷரை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நீ வந்து இப்படி வேஷம் போடுற என்று சொல்லி முகமுகமாய் கண்டித்தார். அப்போ பவுல் என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா, அந்த குற்றங்களை, அந்த ஒரு சாட்சி இல்லாத அந்த பேதுருவா இருந்தாலும் கூட அந்த சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை ஏன் நீ அப்படி எடுத்த, ஏன் அப்படி நீ குற்றமாக நடந்துக்கிட்ட என்று சொல்லி அவர்களோடு கூட உட்கார்ந்து சாப்பிடாமல் இவர் தவிர்த்ததை பவுல் அங்கே வந்து கேட்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இங்கே நீங்கள் வார்த்தை வாசிப்பீங்கன்னா, இவங்க எல்லாரும் நிலைமைக்கு வந்த பொழுதும் இவர்களுடைய சில காரியங்களினாலே மற்றவர்கள் இடறி போகிறார்கள். இடறதுக்கு என்ன காரணம்னா, நம்முடைய மாய்மாலம், நம்முடைய குற்றமுள்ள நடக்கை, இதனாலே அநேகர் வாழ்க்கையிலே தவறி போகிறார்கள். ஆகையினாலே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறது போல நம்ம நல்ல நடக்கையினாலே, நம்முடைய சாட்சி, அவர் பின்னாலே பேதுரு எழுதுவார், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம்
11ஆம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 1 பேதுரு 2:11-12 வாசிங்க. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்றும் புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர்கள் என்றும் விரோதமாய் பேசுகிற விஷயத்திலே அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே அவற்றின் நிமித்தம் எதன் நிமித்தமாக? நீங்க சொன்ன வேத வசனத்தின் நிமித்தமாக அல்ல, உங்க பிரசங்கத்தை கேட்டதுனால அல்ல, உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் உங்களை சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. தேவனை சந்திக்கிற ஒரு நாள் வருது, அன்றைக்கு உங்களை அக்கிரமக்காரர் என்று சொன்னவர்கள் சந்திப்பின் நாளில் மேலே வராங்க. மேலே வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே நான் ஏன் சந்திப்பின் நாளில் இங்கே வந்தேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு நாள் அவன் அக்கிரமக்காரன்னு சொன்னேன், ஆனால் அவன் அக்கிரமக்காரன்னு சொன்னவனை அவனோட கிரியைகள், நல்ல கிரியைகள் தான், அவன் செய்த நல்ல கிரியைகள் தான் என்னை இந்த சந்திப்பின் நாளில் பரலோகத்துக்கு கொண்டு வந்துச்சு. அப்போ நான் சொல்லுவேன், ஒரு வசனம் ஒரு பக்கத்தில் கிரியேட் செய்தாலும் அநேக ரட்சிக்கப்படுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய கிரியைகளினாலே, நம்மை அக்கிரமக்காரர் என்று சொல்லுகிற விஷயத்தில் நம்முடைய கிரியைகளை கண்டு அவர்கள் சந்திப்பின் நாளிலே நம்மை சந்திக்கும்படியாக. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் எழுதும் பொழுது கூட தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் 1 பேதுரு 3ஆம். அந்தபடியே மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால், பயபக்தியோடு அவங்க திருவசனத்தை கேட்டாங்க, பட் வசனத்துக்கு கீழ்ப்படியல. வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்க பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி வசனம் இல்லாமலே தங்கள் மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். 2 விதமான ஆதாயப்படுத்தல் இருக்கு. ஒன்று வசனம், இன்னொன்று வாழ்க்கை. நம்முடைய நடக்கையை பார்த்து அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. அவர் சொல்றாரு, புருஷன் வந்து வசனத்துக்கு கீழ்ப்படியல. வசனத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு புருஷனை எப்படி கீழ்ப்படிய பண்ணிடலாம் என்று சொன்னால், உங்கள் பயபக்தியோடு கூடிய கற்புள்ள நடக்கையை பார்த்து அந்த ரட்சிக்கப்படாத மனுஷன் ரட்சிக்கப்படுறான். அப்போ நடக்கை என்பது சொல்லுகிறது, தேவனை பற்றிய அறிவுக்கு நேராக நடத்துவதற்கு ஒரு பெரிய பங்காற்றுகிறது என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. ஆகினால்தான் தேவன் பேசுகிற அல்லது தேவன் போதிக்கிற கிருபாசனம் இருந்த இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா, சாட்சி பெட்டியின் மேலே வச்சார். வேற எந்த பெட்டியின் மேலே வைக்கல. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை கொண்டு தேவன் போதிக்க வேண்டுமானால், தேவன் நம்மை சந்திக்க வேண்டுமானால், நம்முடைய பாசனம் எப்பொழுது எங்கே இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, சாட்சி பெட்டியின் மேலே இருக்கணும் என்கிறதை நாம் மறந்து விடவே கூடாது. ஜனங்கள்ட்ட அதைத்தான் பார்க்க விரும்புகிறார்கள். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நீங்கள் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா, அங்கே பிறவிலே சப்பானியான ஒரு மனுஷன் உட்கார்ந்துருந்தான். ஏறக்குறைய 40 வருஷம் அவனுக்கு. அவன் எத்தனை வருஷமாக பிச்சைக்காரனாக உட்கார்ந்தான்னு தெரியாது. ஆனால் ஒரு நாள் பேதுரு அங்கே வந்தார். பேதுரு வந்து அவனை பார்த்து, பேதுரு வந்த உடனே அவன் எட்டி பார்த்தான். வந்த உடனே அவர் சொன்னார், எங்களுக்கு வெள்ளியும் பொன்னும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே நீ எழுந்திருந்து நட என்று சொன்னார். உடனே அவன் நடந்துட்டான். வேதம் சொல்லுகிறது, அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்தான். சந்தோஷத்தில் குதித்து எழுந்தான். குதித்து எழுந்து நின்று நடந்து தேவனை துதித்து எத்தனையோ காரியங்களை நீங்கள் அங்கே வாசிக்கலாம். ஆனால் ஜனங்கள் என்னத்தை பார்த்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் வசனத்தை பாருங்க. அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டான். ஜனங்கள் என்னத்தை பார்த்தாங்கன்னா, நீங்கள் முன்னால் வாசித்தீங்கன்னா, அவன் குதித்து எழுந்தான், அவன் நடந்து குதித்து தேவனை துதித்தான். எல்லாம் நடந்தான், குதிச்சான், என்னெல்லாமோ பண்ணான் சந்தோஷத்தில். ஆனால் எதையுமே ஜனங்கள் பார்க்கல. ஜனங்கள் என்ன பார்த்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவன் நடக்கிறத பார்த்தாங்க.
அங்கே நடந்த பெரிய அற்புதத்தை கண்டவங்க செய்யலை, நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் கண்டு அன்றைக்கு பாருங்க பல ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. எதனால் என்ன இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் நம்ம தேவனை துதிக்கிறத பார்க்குறாங்க, ஆனால் நம்ம நடக்கிறத பார்க்கல. இன்றைய கிறிஸ்தவ உலகம் எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குன்னா, நம்ம ரொம்ப சத்தமாக நம்ம ஆராதிக்கணும், நல்ல கையை உயர்த்து டான்ஸ் ஆடணும், நல்ல ஒரே கோயிலில் வந்து நல்ல கும்மாளம் போடணும், நல்ல இன்றைக்கி பரவசம் வந்துடுச்சு, பரிசுத்தம் போயிடுச்சு. ஆனால் நான் நினைக்கிறேன் கர்த்தருடைய கிருபையினாலே சபையில் தேவனுடைய அலங்காரம் என்ன வச்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா, பரவசம் இல்லை, பரிசுத்தம். நான் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கணும், நான் பரவசமாக கர்த்தரை ஆராதிக்கணும். ஆனால் பரிசுத்தத்தை விட்டுட்டு நாம் ஆராதிக்கிற ஆராதனை வேஷமாக மாறிடும், அது மாய்மாலமான ஆராதனையாக போயிடும். ஜனங்கள் எதை பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் யுவர் வாக், உன்னுடைய நடை என்ன, உன்னுடைய லைஃப் என்ன, உன்னுடைய வாழ்க்கை என்ன. அது தவறும் பொழுது பாருங்க நம்முடைய எல்லா விதத்திலும் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டு போயிடுது, அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படாமல் போயிடுது. அந்த வாசனையை நாமே மண்ணை தோண்டி நாமே புதைச்சிடும். ஆகினாலே எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணி எங்களை அறிகிற அறிவிற வாசனையை வெளிப்படுத்துகிற இந்த 40ஆம் சங்கீதத்தை கூட நீங்கள் வாசிங்கன்னா, 40ஆம் சங்கீதம் 2ஆம் 3ஆம் வசனம் சீக்கிரம் வாசிங்க. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மனையின் மேல் உறுதிப்படுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நான் தேவனை துதிக்கும் புது பாட்டை என்னுடைய வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு புது பாட்டை வந்து நீங்க பாடினா கேட்பாங்களா காண்பாங்களா? கேட்பாங்க, ஆனால் கேட்டு ரசிப்பாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கு, என்னுடைய வாயிலே புது பாட்டை தந்தார், அதை அநேகர் கண்டு பயந்து பாடுறத கேட்கறது இல்லை. பயம் எப்பொழுது வரும்னு கேட்டிங்கன்னா, அநேகர் இன்னைக்கு புது பாட்டு பாடுறாங்க, புதுசு புதுசாக பாடுவாங்க, எல்லாம் கேட்பாங்க, பரவசமாக கேட்பாங்க. ஆனால் அந்த பாட்டே எப்பொழுது மற்றவங்களுக்கு பயமாக வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த பாட்டை அவங்க கண்டாங்க, இந்த பாடுற பாட்டின்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கான்னு கண்டாங்க. பாடுறது ரொம்ப லகு, பட் பாட்டை வாழ்க்கையாக கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். நம்முடைய வாழ்க்கை தான் பாட்டாக இருக்கணும், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாது. பாட்டு எல்லாரும் பாடலாம், ஆனால் பாட்டை என்ன செய்யணும்னா கேட்டாங்கன்னு சொல்லலை, பாட்டை வந்து அவர்கள் வந்து கண்டாங்க. புது பாட்டு பாடுறான், அந்த பாட்டை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அப்போ பாட்டு வந்து என்னத்தை உண்டாக்கணும்னா பயத்தை உண்டாக்கணும். பயத்தை உண்டாக்கி அப்பொழுதுதான் என்ன உண்டாகும்னா பாட்டு ரட்சிப்பாக மாறும். பாட்டு வாழ்க்கையாக மாறும்போது, நம்முடைய வசன வாழ்க்கையாக மாறும்போது, நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக மாறும்போது ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா ரட்சிக்கப்படுவாங்க, ஜனங்கள் வந்து மீட்கப்படுவாங்க. அப்போ அதனால்தான் ஆண்டவர் இந்த கிருபாசனத்தை முழு பொன்னினால் செய்து இதை என்ன செய்யன்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதும் சாட்சி பெட்டியின் மேல் வைப்பாயாக. அந்த சாட்சி பெட்டியின் மேல் மாத்திரம் இல்லை, இது அந்த சாட்சி பெட்டியின் மேலே என்ன வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, கேருபீன்கள், 2 கேருபீன்களை செய்யணும். இந்த கேருபீன்களை ஒன்று வந்து ஒரு பக்கத்தில் எதிராக எதிராக ஒன்று கொண்டு பார்த்து இந்த கேருபீன்கள் இருக்கு. நீங்கள் கேருபீன்கள் என்று எடுத்தாலே, நான் என்னை பொறுத்தவரையில் யோசிக்கிறேன், ரொம்ப கடினமான உழைப்பாளிங்க. இந்த கேருபீன்கள் நீங்கள் வாசித்தாலே, அவர்களை குறித்து நான் வாசிக்கும்போது அவர்கள் கடந்த வாரமே சொன்ன இரவும் பகலும் ஓயாமல் தூச்சிக்கிட்டு இருக்கிறவங்க. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க, அவங்களை குறித்து பரலோகத்தில் எழுதியிருக்கு. அந்த 4 ஜீவன்கள் கேருபீன்கள் எழுதியிருக்கு.
ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவனுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக்கொண்டே இருந்தான். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியமான வார்த்தையாக நான் அடிக்கடி தியானிக்கிற ஒரு வார்த்தை. கேருபீன்கள் சேராபீன்கள் துதிச்சாங்கன்னு எழுதலை. எப்போ துதிச்சாங்களா? ஓய்வில்லாமல், ராத்திரியும் தூங்கலை பகலும் தூங்கலை. அவங்க ஓய்வில்லாமல் துதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நித்திரையை விட்டு விலகி அந்த கேருபீன்கள் பரலோகத்தில் 24 மணி நேரமும் இரவும் பகலும் ஓய்வில்லாமல் துதித்தார். நான் யோசித்து பார்த்தேன், அந்த ஏன் ஆண்டவர் அந்த சாட்சி பெட்டியின் மேலே அதை நைட் அண்ட் டே நான் உன்னை பேசுவேன், நான் உன்னோடு பேசுவேன், நான் உன்னை போதிப்பேன் என்ற சாட்சி பெட்டி மேலே ஏன் அந்த கேருபீனை வச்சார்னா, இந்த கேருபீன் ராத்திரியும் பேசலாம், அந்த கேருபீன்கிட்ட பகலையும் பேசலாம். ஏன்னா ராத்திரி பகல் என்ன செய்துட்டு இருக்கு? தூச்சிக்கிட்டே இருக்கான். இந்த சமயம்தான் இந்த கேருபீன்கிட்ட வரணும்னு அவசியம் இல்லை. நைட் அண்ட் டே அந்த கேருபீன்கிட்ட வரலாம். அந்த கேருபீன் என்ன செய்துட்டு இருப்பான்? ராத்திரி பகலும் தூச்சிக்கிட்டே இருப்பான். சுருக்கமாக சொன்னால், ஒரு கேருபீன் என்று சொல்லுகிறவர்கள் உழைப்பாளிகள், சுறுசுறுப்பானவர்கள். அவங்க தூங்கு மூஞ்சிங்க இல்லை. இன்றைக்கி நம்ம விசுவாசிகளை நிறைய தூங்கு மூஞ்சிகள் இருக்காங்க. தேவன் தூங்கு மூஞ்சிகளை தேவன் பயன்படுத்துறதில்லை. சோம்பேறிகளுக்கு தேவன் ஆனால் சொல்ல, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். எப்படி இருங்கன்னா உற்சாகமாக இருங்க. கர்த்தர் யாரை கொண்டு வேலை செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளும் சோம்பேறியை கொண்டு வேலை செய்ய மாட்டார். நீங்கள் வேத புஸ்தகம் முழுவதும் எடுத்து பாருங்கள். தேவனால் பயன்படுத்தப்பட்ட எல்லாருமே கடின உழைப்பாளிகள். நீங்கள் அடிக்கடி இந்த பகுதியை வாசிக்கலாம். ஆண்டவர் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் எழுதும் பொழுது 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்திலே நீடிய பொறுமையாயிருந்து இரக்கம் செய்யாமல் இருப்பாரா? அப்போ தம்மை நோக்கி கூப்பிடுகிற தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யாரு? அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்போ 24 hours தூங்காமல் இருக்காங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூங்கவே இல்லையா? இரவும் பகலும் அவன் கர்த்தர் நோக்கி, அவன் 24 hours ஒரு கனெக்ஷனில் இருக்கிறான். தேவ பிரசன்னத்தில் இருக்கிறான். அந்த கேருபீன் எப்படி சாட்சி பெட்டியின் மேலே தேவனோடு அந்த தொடர்பில் இருக்கிறதோ அதே விதம் அந்த நீங்கள் நிறைய அந்த அடிக்கடி நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் இங்கே வாசித்தீங்கன்னா, இரவும் பகலும் நான் கண்ணீரோடு புத்தி சொன்னேன்னு சொல்லுவார். அப்போ தூங்கலையா அவர்? எபே சபைக்கு எப்படி புத்தி சொன்னாரா? ராத்திரியும் பகலும் கண்ணீரோட புத்தி சொன்னேன். நீங்கள் 1 Thessalonians 2ஆம் அதிகாரம் 1 Thessalonians 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, இரவும் பகலும் வேலை செய்தோம். அப்போ 24 வேலை செய்தாரா? வேலை எப்படி சொல்கிறாரு? ராத்திரியும் வேலை செய்தாரா, பகலையும் வேலை செய்தாராம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, இரவும் பகலும் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். 1 Thessalonians 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, இரவும் பகலும் வேண்டிக் கொள்ளுகிறோம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 1:3 வாசித்தீங்கன்னா, இரவும் பகலும் அதிலே தியானமாக இருக்கிற மனுஷன். அப்போ இந்த வசனங்களெல்லாம் வச்சு பாருங்கள். ராத்திரி தூங்கக்கூடாதா? ராத்திரி தூங்கக்கூடாது, பகலையும் தூங்கக்கூடாது. ராத்திரியும் பகலும் உட்காந்து தியானமாக இருங்க. ராத்திரியும் பகலும் ஜெபம் பண்ணுங்க. ராத்திரி பகலும் ஒருத்தனை பெற்றே போடாதீங்க அப்படின்னு இல்லை. அவர்கள் ராத்திரியும் பகலும் என்று சொல்லுகிறது இரவு, அது கடினமான ஒரு உழைப்பை அவர்கள் ராத்திரியும் பகலும் தேவனோடு இருந்த ஒரு உறவை அவர்கள் இருந்த சுறுசுறுப்பை காட்டுறதுக்கு தான்
ராத்திரியும் பகலும் நான் சொல்லுவாங்க பாருங்க, ராத்திரியும் பகலும் உழைச்சவனை வளர்த்தேன்டா அப்படின்னு சொன்னால் ராத்திரி பகலுமே வேலை செய்தீங்க நீங்கள், கஷ்டப்பட்டு உழைச்சேன். யாக்கோபு சொல்லுவான், நான் ராத்திரி பகலும் உழைச்சேன், பனி என் தலையில் நனைஞ்சது அப்படின்னா அது ஒரு கடின உழைப்பை சொல்லுது. தேவன் யாரை விரும்புகிறான்னு கேட்டால், ஒரு நாளும் சோம்பேறியை கொண்டு தேவன் கிரியை செய்யவே மாட்டார். சோம்பேறியுடைய வயல் முள்ளுக்காடாக இருக்கும். சோம்பேறி கந்தைகளை உடுத்து வைக்கும். அவன் ஒரு நாள் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, செழுமையாக இருக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் எப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, சுறுசுறுப்பு உள்ளவர்கள், ராத்திரியும் பகலும் உழைப்பதற்கு ஆயத்தமானவர்கள், ஒரு நாளும் தூங்கு மூஞ்சியாக இருக்க முடியாது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தர் ஒரு மனுஷனை பயன்படுத்த நான் நினைப்பேன் அடிக்கடி. நீங்கள் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை வாசித்தாலும் நல்ல சம்பவம் எல்லாம் இருக்கு. தேவனுடைய நாமத்துக்கு 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பிறகு சமாரியருடைய அநேக கிராமங்களிலே சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். இந்த வசனம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாக சொன்ன பிறகு சமாரியருடைய அநேக கிராமங்களிலே சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். இப்போ கிராமங்கள்லாம் போய் சுற்றிட்டு வராங்க. இன்றைக்கு இருக்கிற மாதிரி நல்ல 4 வீலர் வசதியோ, 2 வீலர் வசதியோ, ஹெலிகாப்டர் வசதியோ, பிளேன் வசதியோ எந்த வசதியும் கிடையாது. கிராமங்களிலே அன்றைக்கு எப்படி போனாங்கன்னு நடந்தான் போனாங்க. இயேசுநாதரே எப்படி இருந்தார், கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்தார். அப்போ இயேசுநாதரே அந்த காலத்தில் அவங்களுடைய என்ன பிரயாணம் பண்ணினாங்கன்னா, கிராமங்களில் நடந்து தான் திரிஞ்சாங்க. இப்போ கிராமங்கள் தோறும் நடந்து திரிஞ்சு சலிச்சு போய் எருசலேமுக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. ஆவியான சொல்கிறாரு, நீ எழுந்து தெற்குமாமா போன்னு சொல்கிறார். இவர் சொல்லலை, ஆண்டவரே உமக்கு தெரியாதா, நான் இவ்வளோ நாள் கிராமத்தெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டு நான் இப்போ தான் உட்கார்ந்துருக்கேன் வீட்டுக்கு வந்தேன். இப்போ உடனே ஊழியம் தருகிறேன். கொஞ்ச நாள் வீட்டில் இருந்துட்டு கொஞ்சம் மனைவி இப்படி சந்தோஷமாக இருந்துட்டு அப்புறம் இன்னொரு 1 வாரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லலை. எழுந்து போன்னு சொன்ன உடனே எழும்பிட்டாரு. வனாந்தர மார்க்கமாக ஓடுனா ஓடுறாரு. அவர்கிட்ட தான் எந்த மீன் கிடைச்சது? பெரிய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிடைச்சாரு. சாதாரண சமையல்காரங்கிட்ட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எப்போ கிடைச்சாருன்னா, இவர் ஆண்டவரே நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், இப்போ தான் கிராமங்கள்லாம் சுற்றிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லலை. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சார்ல்ஸ் ஃபின்னி ஒரு பெரிய ரிவைவலிஸ்ட், பெரிய எழுப்புதல் பிரசங்கியார். அவர் மனைவிக்கு பிரசவம் வேலி வந்துருச்சான். இப்போ எப்படி ஊழியக்காரங்க உழைச்சிருக்க, பிரசவ வலி வந்துருச்சு. அவர் இல்லை குதிரை வண்டி, அப்போ தான் குதிரை வண்டி தான், அப்போ குதிரை வண்டி பிடிக்கிறதுக்கு இதுக்கு ஷெட்டுக்கு போனாராம். வலி துடிச்சிட்டு இருக்க ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறதுக்கு அங்கே போனாராம். அங்கே போய் நிற்கும் போது பேசிக்கிட்டு போது ஒருத்தன் ஓடி வந்தானா, ஐயா ஐயா நான் உங்களை தேடி தான் வந்தேன், எங்கள் ஊரில் சூசி அறிவிக்கணும், நீங்கள் உடனே வாங்க, உங்களை கூப்பிட்டு போகிறதான் வந்தேன். இவர் எதுக்கு வந்தார்? மனைவி பிரசவம். இவர் பார்த்தாரு பிரசவம் எப்படி ஆயிடும், ஆனால் இது என்ன வேலை, அவன் கூட போயிட்டாரா. அங்கே போனால் பயங்கர எழுப்புதல், கர்த்தர் பயங்கர கிரியை செய்து அநேகர ரட்சிப்புகளை நடத்தினார். அங்கேருந்து இன்னொருத்தன் கூப்பிட்டான். கடைசியில் எப்போ வந்தார் தெரியுமா? பிள்ளைக்கு 1.5 வயசு ஆகும்போது வந்தார். குழந்தை பிள்ளைக்கு வண்டி பிடிக்க போன ஆள் கடைசியில் பிள்ளை பிறந்து 1.5 வருஷம் ஆன பிறகு பிள்ளையும் மனைவியும் பார்க்க வந்தாராம். இன்றைக்கெல்லாம் இந்த மாதிரி சொன்னால் நம்மளை சிரிப்பாங்க. எப்படி சுவிசேஷம் பரவிச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆளுங்கள்லாம் சோம்பேறிகளை அலையலை, நாட்டை விட்டு ஊரை விட்டு எங்கெல்லாமோ விட்டு இங்கே அலைந்து அவர்கள் கஷ்டப்பட்டு கடினமாய் உழைத்த உழைப்பினுடைய பலன்தான் கர்த்தர் அவங்கள பயன்படுத்தினார். கர்த்தர் அவங்கள பயன்படுத்தினார். இன்றைக்கி ஃபுல் டைம் மினிஸ்டர் சொல்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டால் ஃபுல் டைம் தூங்குறதுக்கு.
நான் சில வேளைகளில் ஊழியக்காரன் மாரிங்க நான் பார்த்து பேசுகிறது. காலையில் ஒரு 5000 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு காலையிலே 4 மணிக்கு எழும்பி காலையில் குளிச்சுட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு முதல் ட்ரெயினை பிடிக்கணும். இதெல்லாம் முன்னால் செய்தது. ஊழியக்காரர் 6க்கு முன்னால் 5000 சம்பளம் வாங்குறதுக்கு கடினமாக உழைச்சாங்க. 4 மணிக்கு போனாங்க, 6 நாள் வேலை செய்தாங்க, வந்து அதுக்கு மேலே ஆத்மாதாயம் பண்ணாங்க. ஆனால் இப்போ ஆண்டவர் அழைச்சிட்டாரு, ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. இப்போ எப்போ எழும்புறாங்க? இப்போ 8 மணிக்கு எழும்புவோம். ஏன்னா ஃபுல் டைம் மினிஸ்டரில் எப்படி கர்த்தர் பயன்படுத்த முடியும்? நான் சொல்லுவேன், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் யோசிப்பேன், என்ன முதலாளி மளிகை கடையில் மூட்டை சுமக்கிறதுக்கு 4 மணிக்கு எழுப்புனான். அவன் கொடுத்த மாதம் 50 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு 4 மணிக்கு எழுப்பி 11 மணிக்கு வேலை வாங்கினான். இப்போ நான் ரட்சிக்கப்பட்டு யோசித்தேன், ஆனால் இந்த புண்ணாக்கு மூட்டை சுமக்கிறதுக்கே காலையில் 4 மணிக்கு எழுப்பி 11 மணிக்கு வேலை செய்தோம். அப்போ நம்ம ஆண்டவருக்கு எப்போ வேலை செய்கிறது? அதுக்கு முன்னால் எழுமணும். இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் செய்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் செய்துக்கிட்டு இருக்கேன். நான் தாழ்மையாக சொல்லுவேன், கத்தர் நம்ம ஏன் பயன்படுத்துகிறாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சோம்பேறிகள் மாத்திரம் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, தேவனால் பயன்படுத்தப்படவும் முடியாது. ஆண்டவர் இந்த உலகத்தில் மனுஷனை படைக்கும் பொழுதே எப்படி படைச்சார் என்று கேட்டிங்கன்னா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவனை தோட்டத்தை பண்படுத்தவும் தோட்டத்தை காக்கவும். பண்படுத்துறதுக்கு என்ன, 1 ஏக்கரா 1/2 ஏக்கரா 4 நதி பாயுதுங்க. இவ்வளோ பெரிய தோட்டத்தை பண்படுத்துறதுக்கு இன்றைக்கு சொல்லுவாங்க, விவசாயிகள்லாம் சொல்கிறாங்க, வேலைக்கு ஆளையே கிடைக்கலைங்க. அவனுக்கு எங்க இன்றைக்கு ஆயிலும் டிராக்டரு அது இது மண்ணாக்கட்டிலாம் இருக்குது. அன்றைக்கு அவ்வளோ பெரிய பண்படுத்த முடியாத ஒரு இடத்த, முதலாவது தோட்டத்தை பண்படுத்தி அவனை வைக்கிறதுக்கு அவனுக்கு அசிஸ்டண்ட் யார், அசோசியேட் யார்? நான் சொல்கிறேன், ஒழுங்காக இவன் பொண்டாட்டி அவன் கூட போய் பண்படுத்த போயிருந்தாள்லாம் இந்த பாவம் வந்திருக்காரு. அழியாயமா இந்த சோம்பேறி வீட்டில் உட்காந்துட்டு, ஏன்னா அன்றைக்கி சமைக்கிற வேலை இல்லை, பாத்திரம் கழுவுற வேலை இல்லை, மெயின் வேலை என்னங்க, சமைக்கிற வேலை துணி துவைக்கிற 2மே இல்லை. பாத்திரம் கழுவுற வேலையும் காலையில் குளிச்சுட்டு போயிட்டு உன் கூட வரேன்னு சொல்லி போய் இந்த அம்மா தோட்ட வேலை செய்திருந்தா பாவி தாரியா, இந்த இயேசுனார் சாக வேண்டியதில்லை, நம்மளும் உட்காந்து இப்படி மணிக்கணக்காக பேச வேண்டியதில்லை, கேட்க வேண்டியதில்லை, மரியாதையை எல்லோரும் பரவாயில்ல போய் சேர்ந்துருக்கலாம். இந்த புண்ணியவதி வேலைக்கு போகாமல் சோம்பேறி வீட்டில் உட்காந்துனால்தான் தான் இந்த வீண் கதைக்கெல்லாம் செவி கொடுத்து விளக்குறதெல்லாம் தின்னுட்டு இன்னைக்கு இவ்வளோ உபத்திரத்தை வச்சது காரணம் என்னது? ஒரு சோம்பேறியார வந்த விலங்க இது. நான் சொல்லுவேன், வாழ்க்கையில் பாருங்கள், கர்த்தர் யாரை தேடுறாருன்னா எனி டைம், எந்த நேரமும் நம்ம சந்திக்கலாம். ராத்திரியும் பகலும் தேவன் சந்திக்கலாம், ராத்திரியும் பகலும் ஆண்டவர் பேசலாம். எப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு இடைபடக்கூடிய அளவில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம வச்சிருக்கணும். ராத்திரியும் பகலும் என்று சொல்லுகிறது எனி டைம். அதனால தான் ஆண்டவர் வருகை கூட ஆண்டவர் சொல்லும்போது அந்த நேரத்தை ஆண்டவர் சொல்லலை, சாயங்காலத்திலையோ நடுராத்திரிலையோ. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? போஸ்ட் கார்டு போட்டால் வருவார், நீ 8 மணிக்கு எழும்போப்பா, நான் 9 மணிக்கு வரேன்னு சொல்ல. எனி டைம், சாயங்காலத்து வந்தாலும் ரெடி, நைட் வந்தாலும் ரெடி, நடுராத்திரி வந்தாலும் ரெடி, பகலில் வந்தா. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இரவும் பகல்னு சொல்கிறது ஆல்வேஸ் ரெடி. நம்ம ஊரில் ஒரு பேட்டரி வச்சான், எவர் ரெடி பேட்டரின்னு சொல்லுவார், எவர் ரெடி. பாஸ்டர் சுந்தரையா அநேக வேலைகளில் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நேக்காக பண்ணுவார். அப்படியே உட்கார வச்சுட்டே இருப்பார், கண்ணை மூடிக்கிட்டே தான் இருப்பார், அதிகமாக திறக்க கண் திறந்துட்டே இருப்பார். ஏதாவது தம்பி நீர் பேசுமே இன்றைக்கு, எப்போ ஒன்றுமே இருக்காதுங்க, அங்கே உட்காந்துருப்பாங்க. தம்பி இன்னைக்கு நீர் பேசுமே, இவன் கையை காலம் ஓடி வேர்த்து விறுவிறுத்துக்கு உள்ளூர். அவர் சொல்லுவார், எவர் ரெடி, எப்போதும் ரெடியாரு. இது என்ன ஆயத்தம் இல்லைன்னு சொல்கிற, வருகைக்குன்னு ஆயத்தம் இல்லையா? அப்போ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுகிறது, கர்த்தர் யாரை தேடுறாருன்னு கேட்டிங்கன்னா எனி டைம் ஆயத்தமாக இருக்கான். ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரம். அதான் சொல்லப்படுது, நான் அடிக்கடி வாசிக்கிறது போல் 2
தீமோத்தேயு 2:21 பாருங்க. 2 தீமோத்தேயு 2:21. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரம் என்ன கேட்டீங்கன்னா, ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். எப்போதும் ஆயத்தம், எப்போதும் ரெடி. எந்த வேலையை சொல்றதுக்கும் ரெடி. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. நான் நிறைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் நான் கேட்டிருக்கேன். கர்த்தர் ஒரு மனுஷனை எந்த டைமும் ஆயத்தம். ஒரு மனுஷனுடைய சாட்சி எனக்கு வாசல ஞாபகம் இருக்கு. ஒரு கன்வென்ஷனுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன் கன்வென்ஷனுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அப்போ கன்வென்ஷனுடைய ஒர்ஷிப் நடந்துக்கிட்டு இருக்கு. இவர் மெசேஜ் கொடுக்கணும். ஒர்ஷிப் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த மனுஷன் அப்படியே ஜெபம் பண்ணி கர்த்தரோடு அப்படியே ஐக்கியமாக இருக்கிற வேளையில் கர்த்தர் சொன்னாராம், அந்த ஸ்டேஜை விட்டு இறங்கி வெளியே ஓடி போனாராம். நீங்கள் எப்படி யோசிக்க, அடுத்த பிரசங்கம் பண்ணணும். இங்கே கர்த்தர் ஒரு மனுஷனை பயன்படுத்துகிற ஆட்சி தேவன் நடத்துறது ரொம்ப ஆச்சரியமா. அப்போது இவர் பிரசங்கம் பண்ணி ரெடியாக உட்காந்துருக்காரு, ஆண்டவரோட ஜெபிச்சுட்டு உட்காந்துருக்காரு. அங்கே பாட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. கர்த்தர் சொல்கிறாராம், ஸ்டேஜை விட்டு இறங்கி ஓடி போன்றாராம். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஆனால் கிளியராக தெரியுது கர்த்தருடைய வார்த்தை தான் இது, வேற பிசாசு பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் சொல்கிறாரா, தாமதிக்காத, இறங்கி உடனே ஓடு. உடனே இவர் ஒன்றுமே சொல்லலை, அந்த பாஸ்டர் வார்த்தை சொல்லலை. நேராக ஸ்டேஜை விட்டு இறங்கி அவர் பாட்டில் வெளியே வந்துட்டார். ரோட்டுக்கு வந்துட்டார். ரோட்டுக்கு வந்தால் ஒரு பஸ் கிராஸ் பண்ணுது. உடனே பஸ்ஸில் ஏறிட்டார். எங்கே போகிறது? அவன் டிக்கெட் கேட்குறான். இவர் இந்த பஸ் எங்கே போகுது சார், நீங்கள் எங்கே போகணுன்னா பஸ் எங்கே போகணும், இந்த பஸ் கடைசி எங்கே, இவருக்கு எங்கே போகணும்னு தெரியாது இல்லையா, பஸ் எங்கே போகுதுன்னா ஏறிட்டார். அவன் கடைசி டிக்கெட் கொடுத்துட்டான். இந்த பஸ் நேராக ஒரு பீச் ஓரம் போய்கிட்டே இருக்கு. கன்வென்ஷனுக்கு பிரசங்கம் பண்ண வந்தால் எங்கே உட்காந்துருக்காரு பாருங்க, போயிட்டே இருக்காரு. அப்போ பீச் பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டாப் வந்த உடனே கஷ்டம் இறங்கி இந்த பீச் பக்கமாக ஓடுனார். அப்போது அன்றைக்கு மாத்திரம் இன்றைக்கும் ஆண்டவர் கிழிச்சிட்டு இருக்காரு, பீச் பக்கமாக ஓடு அப்படின்னா. அப்போ இவர் பீச் பக்கமாக ஓடுனா கடல் அலை இருட்டு, எங்குமே தெரியல, ஒரே அலை இறைச்சல், அப்படியே அலை சத்தம் கேட்குது. ஆனால் பயங்கர இருட்டாக இருக்கு. இருட்டாருன்னா அவர் ஓடி போகிறாரு. என்ன கடலுக்கு ஓட சொன்னார். ஓடி போனால் முன்னால் ஒரு தலைவிரி கோலமாக ஒரு பெண்ணு முன்னால் போயிட்டு கடலுக்குள்ளே போயிட்டுருக்கா. ஆண்டவர் சொன்னாராம், ஓடி போய் அவளை பிடி அப்படின்னு. அவள் இருட்டில் தனியாக போய்கிட்டு இருக்கிறான். ஓடி போய் பிடிச்ச உடனே அவள் அலறி என்னன்னு கேட்டால் அந்த பெண் தற்கொலை செய்ய போகிறா. கர்த்தர் அந்த பொண்ணு, இவர் எத்தனையோ ஆயிரங்களுக்கு பேசி ரட்சிப்புகளை வர போகிறாரு. ஆனால் ஆண்டோட தீர்மானம்னா இந்த பொண்ணை ரட்சிக்கணும். யாரு கீழ்ப்படிவா? ரோட்டில் போகிறவன் கீழ்ப்படிய மாட்டான். தன்னோடு தொடர்பில் ஒரு மனுஷன் இருக்கிறான், எந்த நற்கிரிஞ்சதுக்கு ஆயத்தமாக இருக்கான். அந்த மனுஷன் ஓடி போய் அந்த பொண்ணை பிடிச்சா அவள் அழுதா கத்தி, இல்லை கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், நான் எங்கேயோ இருந்த என்னை கர்த்தர் கொண்டு வந்தார். அன்றைக்கு அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் பிற்காலங்களில் ஊழியக்காரியாக மாறினான். இப்போ பாருங்க, தேவன் பயப்படுத்துறான்னா இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஸ்டேஜ் போட்டு உட்கார வச்சு கர்த்தர் நம்ம பயன்படுத்தினா தான், அப்படி மேடையில் ஏறி முழங்குனாதான் ஜனங்கள். இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் ஒரு மனுஷனை எந்த நிலைமையிலும் எந்த இடத்திலும் ஆயத்தம் பண்ணி யாரும் கேட்டிங்கன்னா எனி டைம். ஆண்டவர் ஒரு ஊழியக்காரன் ஆயத்தம் பண்ணார்னா அவன் ராவும் பகலும் என்ன இருக்கணும்னா இட்ஸ் வெல் ப்ரிப்பேர்டு. அந்த ப்ரிப்பேர் பண்ணின மனுஷனாக தான் ஆண்டவர் தேடுறார். எப்போதும் கனெக்ஷனில் இருக்கிறான். ஒரு சபைக்கு ஒரு மெசேஜுக்கு ஆயத்தம் பண்ணுறது போல 24 மணி நேரமும் அவன் கர்த்தரோடு கூட தொடர்பில் இருப்பான். ஆனால் அதான் எனக்கு அந்த வசனம், ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் ஒரு கனத்துக்குரிய பாத்திரம். என்ன பாத்திரம்னா ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். நம்ம வீட்டில் 15-20 பாத்திரம் கிடக்கு, குப்பத்தொழில் கிடக்கு, போட்டிருக்கு. பால்காரன் வந்துட்டான், எந்த பாத்திரம் தேடுவீங்க? அங்கே சுத்தமாக வைக்கப்பட்டிருக்கு. பாத்திரம் கழுவி ஏற்கனவே இருக்குது. பால்காரன் வழியை கல் அடிச்சிட்டு இருக்கான், பெல் அடிச்சிட்டு இருக்கான். நீங்கள் எந்த பாத்திரம் தேடுவீங்க? போய் கழுவிட்டு உட்காந்துருப்பீங்களா, கழுவுன பார்த்து தேடுவீங்களா? கழுவி ரெடியாக இருக்கு.
இப்போ நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லுகிறது எனி டைம் இஸ் ரெடி. ஆண்டவர் வந்து பயன்படுத்தக்கூடிய, ராத்திரியும் பகலும் என்று சொல்லுகிறது எப்போதும் ஆயத்தமாக இருக்கிற கர்த்தருடைய வருகைக்கும் நாம் எப்படி இருக்கணும்னா எனி டைம் கர்த்தருடைய வருகைக்கு எந்த நேரம் வரலாம். பகல் வரலாம், ராத்திரி வரலாம், பிரசங்கம் பண்ணும்போது வரலாம், தூங்கிட்டு இருக்கும்போது வரலாம், பேசிக்கிட்டு இருக்கும்போது வரலாம். எந்த டைம் என்னுடைய உள்ளத்தில் ஒரு இருக்கணும், ஆயத்தம் என்ற ஒன்று இருக்கணும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நேரம் ஆயிடுச்சு, நான் கடைசி ஒரே ஒரு வார்த்தமாக சொல்லிடுறேன். இந்த கேருபீன்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா இது என்ன செய்துங்க கேட்டிங்கன்னா, முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த ரெண்டு பக்கம் ஒருத்தர் பக்கம் எதிரெதிராக உட்கார்ந்து அந்த எங்கே ஆண்டவர் பேசுகிறாருன்னா, எங்கே கேருபீன் பேசுகிறாருன்னா, அந்த கேருபீன்கள் ஒன்று முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு, நேருக்கு நேராக உட்கார்ந்துருக்கு. இப்போ நான் சொல்ல, நம்ம ஆயத்தமாக்குனது மாத்திரம் இல்லை, நாம் யாராக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நேருக்கு நேராக கேருபீன்கள் எப்போதுமே ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்குறவங்க. நீங்கள் ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை கூட நீங்கள் வாசித்தீங்கன்னா 2 சட்டை 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் மூடி சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அவர்கள் ஒரு தேவனுடைய மகிமையினால பூமியில் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்தாங்க. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன கேட்டிங்கன்னா, நாம் வந்து எந்த கேருபீன் மத்தியில் ஆண்டவர் பேசுகிறாருன்னா, ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கணுன்னா நம்முடைய உள்ளத்தில் என்ன இல்லை, களங்கமே இல்லை. 2 பேர் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கணுன்னா உள்ளத்தில் களங்கம் இல்லாமல், 2 உள்ளத்தில் களங்கம் வந்துச்சுன்னா முதலாவது மறைக்கிறது முகம்தான். நம்ம முகத்தில், நம்முடைய இருதயத்தில் கள்ளம் இல்லைன்னு சொன்னால் நம்ம 2 பேரும் முகத்தை பார்ப்போம். என்றைக்கு நம்முடைய 2 பேருக்குள்ள ஒரு வருத்தம் வந்துடுச்சோ உடனே என்ன திருப்புவோன்னு கேட்டிங்கன்னா முகத்தை திருப்பிடுவோம். முகத்தை திருப்புறேன்னு சொன்னால் உடனே நான் பார்க்க விரும்பலை. வேதத்தில் அநேக சம்பவங்களை நான் சொல்கிறேன். அப்போ தேவன் எப்படிப்பட்ட ஆளை தேடுறான்னு கேட்டிங்கன்னா, இருதயத்தில் கசப்புகளும் இருதயத்தில் வைராக்கியங்களை வச்சிருக்கிற ஒரு மனுஷனை கொண்டு ஆண்டவர் ஒரு காரியத்தையும் ஒரு நாளும் செய்ய முடியாது. எங்கே வைராக்கியங்களும் விரோதங்களும் உண்டோ அங்கே பிசாசுக்குள்ள எல்லா செய்களும் அங்கே இருக்கு. நம்மளை 1000 பேர் பாய்க்கட்டும், ஆனால் நீங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய உள்ளத்தில் ஒருத்தனை பற்றி கசப்பு இல்லை, ஒருத்தரை பற்றி வைராக்கியம். எல்லார் முகத்தையும் நான் பார்ப்பேன், யார் முகத்தையும் நான் பார்க்காம இருக்க மாட்டேன். அவங்க ஒருவேளை பார்க்காம போனால் அதுக்கு நான் என்ன உத்தரவாது? எனக்கு என்ன தீமை செய்யட்டும், எனக்கு என்ன விரோதம் பேசட்டும், நான் தைரியமாக முகத்தை பார்க்குறக்கு என்னுடைய இருதயத்தில் யாரை பற்றியும் கசப்பு இருக்கவே இல்லை. நான் சொல்ல அருமையான கேருபீன்கள், அத்தனை 1000 கேருபீன்கள் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்தாங்க, ஒருத்தர் முகத்தை ஒருத்தர். இன்றைக்கி நமக்கு நான் நினைப்பேன், இந்த உலகத்தில் வேறு என்னங்க வாரி கட்டிட்டு போகிறோம், வேறு என்ன வாரி. நான் நேற்றைக்கு ஒரு ஊழியக்கார்ட்ட பேசியிருந்தேன். பிரதர், போகிற போக்க பார்த்தா நிறைய பரலோகத்தை ஆண்டவர் உண்டாக்கணும் போல் இருக்கு. இந்த ஊழியக்காரன் முகத்தை அந்த ஊழியக்காரன் பார்க்க மாட்டான், அதனால் இந்த விசுவாசியை கூட்டு போனால் இவருக்கு தனி பரலோகம் வைக்கணும், அப்புறம் அவங்களுக்கு இன்னொரு பரலோகம் வைக்கணும். பரலோகத்திலேயே நிறைய பரலோகம் வைக்கணும் போல் இருக்கு பிரதர். இது என்ன பெரிய டேஞ்சர் ஆகிடும் போல் இருக்கு. இப்போ ஒரே பரலோகத்துக்கு போக போகிறோமா இல்லை நிறைய பரலோகத்துக்கு போக போகிறோமா தெரியல. ஒருத்தரை ஒருத்தர் என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். நான் சொல்கிறேன் அருமையானவர்களை, கர்த்தருடைய நாம எனக்கு சின்ன வாலிபத்தில் ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்குது. என்னுடைய சிஸ்டர் ஒருத்தர் அங்கே இருந்தாங்க, இப்போ இங்கே இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு நான் ஒரு நாள் போனேன். அவங்க வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வருவார். அவங்களுக்கு இந்த பிரிவினைகள்லாம் தெரியாது. அவங்க ஒரு நாள் சொன்னாங்களே, என் தம்பி கூட மெட்ராஸில் வேலை செய்கிறான், ஊழியம்தான் பண்ணுறாரு, அவர் இங்கே வருவார், என்னை பார்க்க வருவாங்க அப்படின்னு. அவர் வந்தால் சொல்லுங்கம்மா, நான் கண்டிப்பாக பார்க்கணும்,
அப்படின்னு சொன்னால் ஒரு ஷார்ட் விசிட் அங்கே போயிருந்தேன். போன உடனே சொன்னாங்க, தம்பி இந்த மாதிரி இங்கே ஒரு பெண்டகாஸ்ட் சர்ச் இருக்குது. நான் சொன்னேன். அப்போ சொன்ன உடனே நான் சொன்னேன், அக்கா அவங்கெல்லாம் எங்களை பார்க்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் சியோன் வாசிகள், பார்க்க மாட்டாங்க. இல்லை தம்பி உன்னை கண்டிப்பாக பார்க்கணும் நாங்கள். சரி அப்போ உங்கள் ஆசைக்கு நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு அவர் அனுப்புனார். அவர் வெளியே போயிட்டார். சரி எனக்கு சாப்பிட்டாச்சு, நான் பஸ் ஏறணும். அக்கா நான் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் பஸ் ஏற வந்தேன். நான் பஸ் ஸ்டாண்ட்னா பஸ் வந்துடுச்சு. நான் பஸ் ஏறணும். இந்த பஸ்ஸை விட்டு எனக்கு அடுத்த பஸ் கஷ்டம். ஏறினா இவர் பாஸ்டர் ஓடி வராரு. பாஸ்டர் 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 ஓடி வரார். என்னுடைய ஜிப்பாவையும் என்னுடைய தலைமுடியும் பார்த்துட்டு அவர் நினச்சிக்கிட்டாரு, அவர் குரூப் தான் நினச்சிட்டாரு. அவர் அங்கே ஓடி வந்து பிரைஸ் அலாட் அப்படின்னாரு. நான் சொன்னேன் பிரைஸ் அலாட். அவர் பிரைஸ் அலாட் சொல்லிட்டு அடுத்த கேள்வி என்ன கேட்டாருன்னா, நீங்கள் எந்த ஃபெய்த் ஹோமில் இருக்கிறீங்கன்னு கேட்டார். எனக்கு அப்போயே தெரியும். நான் ஃபெய்த் ஹோம். எங்களுக்கு அங்கே ஒரு கிளச்சபை இல்லையே. நான் இருக்கிற இடத்த சொன்னதுதான். அப்படி அபவுட் டன் நான் என்னங்க பாவம் செய்தேன்? அப்படியே திரும்பிட்டாரு. எனக்கு அப்பெல்லாம் புரியலை. அப்போ நான் சுந்தரையாட்ட கேட்டேன், ஐயா இந்த மாதிரி நடந்துச்சு. அவங்க நம்ம பரலோகத்து வர மாட்டாங்க, அவங்க தனி பரலோகத்தில் விடும். என்ன இது? நம்ம யார்? நம்ம இந்த உலகத்தில் ஒரு ரத்தத்தினால கழுவப்பட்டு ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளாக நாம் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியாதுங்க. ஒரு விசுவாசிகள் முகத்தை நான் பார்க்க முடியாது. நான் சொல்ல அருமையானவர்களே, நாம் நம்முடைய உள்ளங்களில் வருத்தங்களை வைக்கக்கூடாது. யாரை குறித்து ஒரு கசப்பை உள்ள திருப்பமானால் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் துதிக்க முடியாது, கர்த்தரை பயன்படுத்த முடியாது. நான் சொல்லியிருக்கேன், கொஞ்ச நாளைக்கு முன்னால் இந்த நம்மளோட பிரான்ச் ஒன்றுக்கு போயிருந்தேன். நான் வரேன்னு சொல்லிவிட்டு ஃபுல் க்ரௌட் பேக்கேஜ், ஃபுல் பேக், சர்ச்சில் ஃபுல் பேக்கேஜ் இருக்குது. அப்போது கடந்த வாரத்தில் ஒரு அம்மா தீர்மானம் பண்ணாங்க. 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு. 2 பேர் சண்டை வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, இவா போகிற கோயிலுக்கு நம்ம போகக்கூடாது. நல்ல வேலை அந்த புண்ணியத்தை செய்தாவா இந்த கோயில். ஆனால் போகிறதுக்கு முன்னால் பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு போனோம். அப்போ அன்றைக்கு வந்திருக்காங்க அந்த அம்மா. அன்றைக்கு தான் அறிவிச்சார், நாளைக்கு பாஸ் தாமஸ் ராஜ் அடுத்த வாரம் வராரு அப்படின்னு. இந்த அம்மா பாஸ் தாமஸ் ராஜ் வராரு பிரசங்கத்தை கேட்டுட்டு அடுத்த வாரம் போகலான்னு சொல்லிட்டு இந்த அம்மா அந்த வாரம் கோயிலுக்கு வந்துடுச்சு. கோயிலுக்கு வந்தால் அன்றைக்கு நான் பகையை பற்றி பேசுகிறேன், வைராக்கியத்தை பற்றி பேசுகிறேன். பகை வைராக்கியம் வச்சிடக்கூடாது, நம்ம எல்லோரும் சமாதானமாக இருக்கணும், எல்லாருக்கும் நாம் கை கொடுக்கணும். இந்த அம்மா உட்காந்துச்சு. எங்கே உட்காந்துச்சு தெரியுமா? கரெக்டாக எந்த பொம்பளை கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சதோ அந்த அம்மா பக்கத்தில் இடம் கிடச்சிது. எல்லாம் ஃபுல்லாகி போச்சு. அங்கே உட்காந்துச்சு. நான் பகையை பற்றி எல்லாம் பேசிட்டு, இன்றைக்கு நாம் எல்லோரும் என்ன செய்ய போகிறோம்னா, உங்கள் வலது பக்கம் உள்ளவங்களுக்கு கை கொடுத்து காட் பிளஸ் யூன்னு சொல்லுங்க. இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. என்ன பக்கத்தில் அவன் தான் உட்காந்துருக்கா. இவன் வர்ற கோயிலுக்கு வரவே கூடாது நினச்சிட்டு வந்தவன் தான் பக்கத்தில் உட்காந்துருக்கா. இந்த அம்மா நெளிஞ்சுக்கிட்டு, நான் சொன்ன கையை பிடிக்கிறீங்களா? பிடிக்க வைக்கணும். இல்லை இல்லை, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, எல்லோரும் காட் பிளஸ். அப்புறம் தான் பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, அங்கிள் இன்றைக்கு தீர்க்க தரிசனமான செய்தி எங்கள் நம்ம சபைக்கு வந்துச்சு. இன்றைக்கு 2 பரிசுத்தவாட்டிகள் சமாதானம் ஆயிட்டாங்க. ஒரு கோயிலில் உட்காந்துருப்பாங்க, அங்கே ஒருத்தர் மட்டும் பார்க்க மாட்டாங்க. கீழே வந்தால் அவங்க மேலே உட்காருவாங்க, மேலே உட்காந்தா கீழே உட்காருவாங்க. ஆனால் 2 விசுவாசி தான் போட்டுங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாவது பார்க்குறாங்களா தெரியல. நான் சொல்லுவேன், பரலோகம் பாருங்க நம்முடைய இருதய, அதெல்லாம் சொல்ல இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பரிசுத்தவான்கள், அவர்கள் தேவனுடைய தரிசிப்பாங்க. நம்ம இருதயத்தில் சுத்தமானுங்க. நமக்கு விரோதமாக என்ன செய்யட்டுங்க, நீங்கள் ஒன்றை மட்டும் எடுத்துங்க. நான் என்ன பொறுத்த வரையில் எத்தனையோ காரியங்களை செய்திருக்காங்க, ஆனால் அதனுடைய முடிவு எடுத்து பார்த்தீங்கன்னா அது எல்லாம் நன்மைக்காக. அவங்க அன்றைக்கு செய்த தீமை தான் இன்றைக்கி நான் நன்மை அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப நல்லதாக இருந்துச்சு. அன்றைக்கு அவங்க தீமை செய்யாமல் இருந்தாங்கன்னா இவ்வளோ நன்மையை நான் அனுபவிச்சிருக்க மாட்டேன். எத்தனையோ காரியங்கள், பெரிய பெரிய காரியங்கள், அவங்க தான் கடைசியில் ஐயோ பண்ணிட்டேமேன்னு வெக்கப்பட்டு போவான். ஆனால் நான் பிரைஸ் லார்ட் பண்ணுறாரு.
தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இங்கே இப்போ தான் பரவாயில்லைங்க. முன்னால் ஐயோ கல்லால் அடிப்பான், என்னென்னவோ திட்டுவான். யார் கல் அடிக்கான்னு தெரியும். காலையில் எழும்பி ஐயா வணக்கம் 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 சார். அவன் 4 வணக்கம் சொல்லுவான். நான் ஒரு வணக்கம் சொன்னான் அவன் இருதயத்தை 4 வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம். 7 அவன் என்ன பேசிட்டான், கல் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு திருப்பிட்டான் போகிறது. காலையில் அவனுக்கு வணக்கம் சொல்லினான். அதனால தாங்க உட்காந்துருக்கேன். ஏய் கல் அடிச்சிட்டியா, நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன், உன் முகத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தா அப்பேன்னு துரத்தி விட்டுருப்பான். தேவனும் துரத்தி விட்டுருப்பார். தீமை செய்யட்டுங்க, நீங்கள் முகத்தை பாருங்க. ஒருவர் வேறு என்னத்தங்க வாரி கொட்டிட்டு போகிறாங்க. ஒரு ராஜ்யத்துக்கு போகிறான், ஒரு தகப்பனுடைய பிள்ளைங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போ கேருபீன்கள் என்ன காட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இருதய சுத்தம், அவங்க ஆயத்தம், அவங்க கடின உழைப்பாளிகள், எப்போதும் ஆயத்தமாக இருக்காங்க. அவர்கள் மத்தியில் தான் தேவன் பேசினார். அவங்களுக்கு தான், அவங்க மத்தியில் இருந்து தான் கர்த்தர் போதனையை கொடுத்தார். எல்லார் கண்களை மூடுவோம். நான் ஒரு நடுவில் இருந்து உன்னோடு பேசுவேன், நான் உன்னை சந்திப்பேன். அந்த கிருபாசனத்தை அந்த கேருபீன்களை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, கேருபீன்கள் மத்தியில் பேசுகிறவரே, கேருபீன்கள் மத்தியில் சத்தியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறவரே, போதிக்கிறவரே, இந்த கேருபீனை போல எங்கள் உள்ளங்களை மாற்றும். பகைகளையும் வைராக்கியங்களையும் விரோதங்களையும் கசப்புகளையும் வாழ்க்கையிலே வைத்து அதிலே நாங்கள் வளர்கிறவர்களாக அல்ல, எங்களை தீமை செய்கிறவர்களை நாங்கள் நேசித்து, எங்களை சபிக்கிறவர்களை நாங்கள் ஆசீர்வதித்து, ஆண்டவரே எங்கள் உள்ளத்தை நாங்கள் கபடற்றவர்களாக கசப்பற்றவர்களாக உள்ளங்களை நாங்கள் வைத்து கொண்டு நாங்கள் எப்போதும் ராவும் பகலும் உம்மோடு ஆயத்தமாக இருக்கிற ஒரு கேருபீன்களை போல நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா என்று கர்த்தரை நோக்கி பாருங்கள். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த கேருபீன் மூலமாக எங்களோடு நீர் பேசினதுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ரட்சகா, உம்முடைய பலத்த கரம் ஒரு முறை கூட சம்பூர்ணமாய் தாங்கி தம்முடைய ஜீவனை விளங்க செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியில் இருந்து பேசவும், எங்கள் மத்தியில் சத்தியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கத்தக்கதான ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக நாங்கள் உமக்கு முன்பாக இருக்க எங்களை நடத்தும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை பாதுகாத்து கொள்ளும். கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.